everyone, welcome to Boolean Buffett. Today we are going to discuss about Black Box AI. இது வந்து very powerful coding assistant and for developers வந்து like very useful for improving the productivity and streamlining the workflow. And not only the coding assistant, it will help other than that code வந்து generate பண்ணும், then debugging and searching and much more across the different environments. It will work smoothly. And if you want to extract any code from videos or images, then this is really helpful and productivity கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். And this is the dashboard. And இது வந்து நார்மலாக வந்து ஒரு கோடிங் அசிஸ்டண்ட். when you ask any questions and you just give your prompt and it will provide you the proper answer. Along with that you can there are so many features available like image வந்து generate பண்ணிக்கலாம், then reasoning and deep researching. And if you want to build mobile applications, you can choose it. And there are so many features are available. And let's try to explore one by one. And first I will first if I want to okay, I've noted some prompt here. Okay, let's try that. Copy and paste it over here. Sorry. And just copy and paste it over here and enter. So I think இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும், லைக் வாட் ஆர் த பிளான் திஸ் ஏஐ விச் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். அதை நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பேரலாக வந்து நமக்கு வந்து கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் டு ஆப். லைக் if you want to clone any design from any images, you just upload the image here. Let's click. And இங்கே ஆல்ரெடி வந்து நிறையா இமேஜஸ் வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. லைக் they have already the community members already built and published those pages here. நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நான் ஒரு பேஜஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். லைக் இது வந்து ஓகே இந்த டேஷ்போர்ட் பேஜை வந்து நம்ம வந்து க்ளோன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த லோகோ அண்ட் இந்த டேஷ்போர்ட் அண்ட் சார்ட் அண்ட் எவ்ரி திங் வந்து நமக்கு இங்கே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் see ஆல் த திங்ஸ். அந்த என்டையராக அந்த கோடையே நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துரும் லைக் வித் HTML and CSS, so that you can build entirely without wasting much time. நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு காம்பனண்ட் இல்லைனா ஒரு பேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா you just paste or upload the images here and it will start writing the code on behalf of you. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா என்டையராக அந்த கோடு வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து ரெஸ்பான்சிவும் நமக்கு வந்து இங்கே கொடுத்துரும். ஐ திங்க் சம் இஷ்யூஸ் வந்து இதில் வருது. ஓகே, ஒன்ஸ் இட்ஸ் டன் வில் சி என்டையர் பேஜஸ் வந்து இது தான் 249ங்கிறது இங்கே வந்து சர்க்கிளாக வந்திருக்கு. பட் இங்கே வந்து சம் இஷ்யூஸ் வந்து இருக்கும். பட் யூ won't get the proper image, லைக் அந்த ஆக்சுவல் டிசைனே நமக்கு கிடைக்குமானா சம்டைம்ஸ் வந்து டவுட் தான். பட் ஸ்டில் ரீசனபிளாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக ஒரு இமேஜஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பட் சம் இஷ்யூஸ் இருக்குது. தென் யூ கேன் வெரிஃபை இட் or you can change it. And if you want to add an additional data on top of the basic code, நம்ம இதுக்கு மேலேயும் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது வந்து வெர்ஷனிங்கை வந்து க்ரியேட் பண்ணும். அதுதான் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிவ். And then இது வந்து desktop and this is you can see the entire code. And if you want to publish it and click publish, then this is the URL provided by the Black Box AI, and you can share this link to everyone. So this is a link, the copy the this is the button. When you click it and it's copy the link and you can share it to the users. அண்ட் இது வந்து நியூ சேட்டுக்கு வந்து நமக்கு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்த பேஜுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா லைக் இமேஜ் டு ஆப்போட இமேஜிலிருந்து ஒரு ஆப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. லைக் இஃப் யூ ஹாவ் அ ப்ராஜெக்ட் வித் மல்டிபிள் காம்பனண்ட் ஆர் மல்டிபிள் இமேஜஸ், தென் அது என்டையராக வந்து நம்ம இங்கே வந்து
பில்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே. அண்ட் ஆர்டிஃபேக்ட் வந்து இங்கே வந்து பில்ட் ஆயிருச்சு. ஓகே, லெட்ஸ் கிளிக் அண்ட் சி. ஓகே ஓகே, ஐ திங்க் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் இது வரணும். இது ஏன் வரலைன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் சி. ஓகே, இந்த சம்ஹவ் வந்து இது டிஸ்பிளே ஆயிரும். ஐ திங்க் இட்ஸ் த இஷ்யூ பிகாஸ் ஆஃப் திஸ் பிளாக் பாக்ஸ் ஏ ஐ பிலீவ். பட் இந்த கோட் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். ஸோ யூ கேன் காப்பி த கோட் ஆர் எல்ஸ் யூ கேன் டவுன்லோட் த கோட். யூ கேன் ஷேர் இட் டு எனி ஒன். அண்ட் just okay. Okay, okay, I think இது என்னன்னு தெரியல. somehow இது வரல. Okay, let's try build some what is that invoice page using react js. okay, இதை நம்ம கொடுத்து பார்ப்போம் இதில் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து என்னென்னா இப்போ நியூ சேட் வந்து நம்ம போகலாம். ஓகே ஓகே, ஸோ ஓகே, இது வந்து இந்த சேட் இங்கே வந்துருச்சா? ஓகே, பரவாயில்ல. வில் சி. இப்போ மல்டி பேனல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தெர் ஆர் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது. யூ கேன் இன்ஸ்டால் த எக்ஸ்டென்ஷன் விஎஸ் கோட். அண்ட் ஆல்சோ பிளாக் பாக்ஸ் ஏ வந்து ஒரு ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் ஜெட்பிரெயின் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் ஏஜென்ட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. லைக் ஃபார் யூஸிங் தீஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி யூ நீட் டு டூ சம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அண்ட் ரிமோட் ஏஜென்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. லைக் வந்து பேசிக்காகவே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோடிங் ஏஜென்ட் அண்ட் கியூஏ ஏஜென்ட். லைக் இது வந்து கோடு ஜென்ரேட் பண்ணும், இதை டெஸ்ட் பண்ணும், அட்வான்ஸ் கோடிங் ஏஜென்ட். இது எல்லாமே வந்து பிளாக் பாக்ஸ் ஏஐ வந்து அந்த ரிமோட்டில் வந்து இந்த ஏஜென்ட்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் இதெல்லாமே வந்து டூல்ஸ். லைக் பேக்ரவுண்டில் வந்து இந்த டூல் எல்லாமே நம்ம இன்டகிரேட் பண்ணி ஒரு டாஸ்க் வந்து காம்ப்ளெக்ஸாக ஒரு டாஸ்க் இருக்குன்னா, லைக் வந்து ஒரு கோடை ஒரு இமெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இமெயில் சென்ட் பண்ணுறது வந்து ஒன்று, இமெயிலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னா, அதை வந்து அதுக்கப்புறம் இமெயிலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க், இப்படி 3 டிஃப்ரெண்ட்டாக டாஸ்க் இருக்குன்னா, அண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பர் பேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி யூ நீட் டு டூ சம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். லைக் இங்கே நம்ம கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் க்ரியேட் லாகின் பேஜ் நம்ம கொடுக்குறோன்னா இது வந்து என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் டீஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இமேஜஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்வியஸ்லி யூ நீட் டு பே. அண்ட் ஏஜென்ட்ஸும் இருக்குது, அதை நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பே பண்ணணும். அண்ட் மல்டி பேனல்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் வந்து பேரலாக வந்து ஒரு டாஸ்க்கு வந்து நம்ம வந்து பில் பண்ண கொடுக்கலாம். லைக் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து என்னென்னா create login page using react typescript. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sign up page தரேன். sign up page. ஸோ இதையும் என்டர் பண்ணி இதையும் என்டர் பண்ணனா பேரலாக வந்து நமக்கு வந்து கோடிங்கை வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு அசிஸ்ட்டும் பண்ணும். ஸோ இது வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். யூ கேன் டூ மல்டிபிள் ஆர் யூ கேன் டூ ஓப்பன் மல்டிபிள் பேனல்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம டாஸ்க்கை வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஸோ பிஹைண்ட் த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்து லாகினுக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டாகவும் சைனப்புக்கு ஒரு ஏஜென்ட்டும் அசைன் ஆகிட்டு கோடிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு வந்து பில் பண்ணி கொடுத்துரும். ஸோ யூ ஜஸ்ட் காப்பி அண்ட் டவுன்லோட் த கோட். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இங்கே இருக்குது. அண்ட் ஆப் பில்டர் நம்ம கொடுத்துட்டோம்னா இங்கே இதுதான் வந்து அந்த இமேஜை வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற அந்த ஆப் பில்டர். இதில் வந்து நம்ம ஃபிக்மாவை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். க்ளோன் வெப்சைட் இருக்குது. இப்போ க்ளோன் வெப்சைட் இருக்குன்னா நான் இந்த வெப்சைட் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். அண்ட் சாரி, இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே க்ளோன் வெப்சைட்டுக்குன்னா க்ளோன் பண்ண ட்ரை பண்ணால் ஐ திங்க் இதுக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். வில் சி. யா, ஐ திங்க் இது பே பண்ணணும். யா, ஸோ இந்த மாதிரி க்ளோன் வெப்சைட்டுக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. தென் டீப்ஸ் ரிசர்ச் அண்ட் திங்க் இதெல்லாமே வந்து ஆட்டோங்கிறது வெப்பில் வந்து சர்ச் ஆகும், ChatGPTயில் இருக்கிற மாதிரி தான். தென் ரீசனிங் அண்ட் திங்கிங் மாடலுக்கெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆப் பில்டர் வந்து த இமேஜ் டு ஆப் பில்டர் அதுதான் இங்கே.
அண்ட் ஒரு அப்லோடு இமேஜஸ் வந்து நம்ம லோக்கல்லேருந்து அப்லோட் பண்ணால் கூட நமக்கு ஒர்க் ஆகும். லைக் இதில் வந்து ஒரு லாகின் பேஜ் நான் அப்லோட் பண்ணி பில் பண்ண ட்ரை பண்ணால் அதுவும் இங்கே ஒர்க் ஆகும். ஓகே ஓகே, இந்த இமேஜஸ் இருக்குது. பில்ட் attached image login page using react typescript கொடுத்தா ஐ திங்க் அந்த இமேஜ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து லாகின் பேஜை வந்து க்ரியேட் பண்ணி தரும்னு நினைக்கிறேன். எஸ், க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூ ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் இட். அண்ட் ஐ திங்க் யூ டோன்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி வந்து பேமெண்ட் பண்ணணும். பட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் பை யூஸிங் யுவர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அண்ட் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் ஏ எக்ஸ்டென்ஷன் கூட க்ரோமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் யூ இன்ஸ்டால்ட் இட் and you can extract the code from image and video. And also when you want to ask any questions based on your GitHub codes or something, then you just open it and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் ஏன்னு ஒரு chat box வந்து ஓப்பன் ஆகும் like this, and you can ask any questions based on the open page. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ கோர் பர்பஸ் பார்த்தீங்கன்னா AI coding assistant like helps generate code from the natural language prompt across the 20 languages. And example பார்த்தீங்கன்னா Python, JavaScript and Go. And code search like enables developer to search over millions of open source code bases, for example patterns or snippets. And OCR for code like extracting the code from images or PDF or video. And code explanation like if you want to ask any questions or any clarifications, explain the functions or syntax and errors in simple terms. And it definitely work for beginners. And automation and assist with generating test cases and CI/CD scripts and code command to speed up the development life cycle வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டுரும். தென் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் அண்ட் எஜுகேஷனல் டூல். ஸோ இது ஐடியலி ஃபார் த டெவலப்பர்ஸ் நீடிங் த ரியல் டைம் கோடிங் ஹெல்ப் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். தென் இட்ஸ் பெஸ்ட் யூஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகினர்ஸ் லேர்னிங் த ப்ரோக்ராமிங் and professionals looking for the streamline their workflow across the IDEs and browser and dock. Then this is really helpful. And so many features available இருக்குது. Just try to explore it. And this is definitely very helpful for developers. And I covered all the features here. But unfortunately if you want to, as I mentioned earlier, if you want to use all the features, then definitely you need to subscribe it. And yes, I'll thank you so much, and I'll come up with the next AI in my next video. Thank you.